26,000 ரூபாய் வர வேண்டிய கரண்ட் பில் இந்த மாதம் 30,000 ரூபாய் வந்திருக்கு. இங்கே என்ன பிரச்சனைங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப டெக்னிக்கலான இஷ்யூ இங்கே நடந்திருக்கு, கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமருடைய லெஜர் ஓப்பன் பண்ணி இபி மீட்டருடைய சீரியல் நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து இவருடைய பில்லு வந்ததுக்கு காரணம் பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி. ஒரு வருஷமாக வரல, இந்த மாதம் 4,500 இவருக்கு வந்து பெனால்ட்டி வந்திருக்கு. அடுத்து இவருடைய பவர் ஃபேக்டருடைய இதை பார்த்துக்கலாம், ரேஞ்ச் பார்த்துக்கலாம். 97, 98 வந்து இந்த மாதம் 71 வந்திருக்கு. அதுபோக இதோடைய ரெக்கமெண்டட் டிமாண்ட் முக்கியமானது இதாக பார்க்கணும். எம்டி பார்த்திங்கன்னா 12 கிலோவாட்டு இந்த மாதம் வந்திருக்கு. இங்கே என்ன பிரச்சனைங்கிறத நம்ம மீட்டரில் நம்ம உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். சீரியல் நம்பர், மீட்டர் சீரியல் நம்பர், டேட்டு, டைமு, முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இதில் கவனிக்க வேண்டியது இதான். இந்த கேடபிள்யூஹெச் பார்த்துக்குங்க. கேடபிள்யூஹெச் பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து கேவிஹெச் இதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் இவருடைய ஆவரேஜ் பவர் ஃபேக்டரு. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த எம்டி கிலோவாட் 13. அடுத்தது வந்து எம்டி கேவிஏ, சரியா? இதை வந்து முக்கியமாக பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பில் போன மாதம் உண்டான கேவிஏ, கேடபிள்யூ. அதுக்கு முன்னாடி இருந்த கேவிஏ, இது போன மாதத்துது. அவ்வளோ, வேறு எதுவும் பார்க்க முடியதில்லை. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். இங்கே இபி மீட்டர் தான் வந்து ஃபால்ட்டு. இபி மீட்டர் வந்து தப்பாக ஓடி இருக்குது. நீங்கள் இன்னொரு தடவை கூடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோடைய லெட்ஜர் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.71 இருக்குது. அடுத்தது வந்து கேடபிள்யூ எம்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 12.11 இருக்குது. இப்போ இந்த கணக்குடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய கேவியை 15.6 வரணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் 12.11 பவர் ஃபேக்டர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மீட்டரில் வந்து என்ன ஷோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12, அதாவது 15.6ங்கிற மாதிரி வந்து கேவியை வந்து எம்டி பதிவாயிருக்கணும். அந்த மாதிரி பதிவாகலை. இது வந்து மீட்டர் வந்து தப்பாக ஓடி இருக்குது. நம்ம இபி ஆஃபீஸில் பேசியிருக்கோம். இந்த கணக்கு எப்படி போடணும் அப்படின்னு ஏதாவது யாருக்காவது புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பவர் ஃபேக்டருடைய கணக்கு எப்படி எடுக்கிறாங்கங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நன்றி.